அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வருகின்ற வெள்ளிக்கிழமை, அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி, மாசி மாதத்தின் 22ஆம் தேதி நமக்கு மாசி மாதத்திற்குண்டான சங்கடகர சதுர்த்தி வருதுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த அற்புதமான நாளில் நமக்கு கோடீஸ்வர யோகம் தரக்கூடிய ஒரு பரிகாரம் குறித்து வீடியோ போட்டிருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட பூ உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த பூ நீங்கள் தண்ணீரில் போட்டிங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு முடியறதுக்குள்ளார நமக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும். அதே போல் தொழிலில் வியாபாரத்தில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படுது, ஒரு லாபமே வரல அப்படிங்கும்போது அதெல்லாம் சரியாயிட்டு நல்ல ஒரு லாபகரமான ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்து அந்த பூ அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இது எதற்கானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு இக்கட்டான நிலையில் நாம் கடன் அப்படின்னு வாங்கிடுறோம். அது வீட்டு கடனோ, வாகன கடனோ, கல்வி கடனோ, இல்லை ஏதாவது ஒன்று பேங்க்லேயோ இல்லை தெரிஞ்சவங்ககிட்டயோ வாங்கிடுவோம். சரி, நாமளும் அது அடைச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா அதை அடைக்கிறதுக்காக நம்ம பணம் சேர்த்து வச்சாலும் வேறு ஏதாவது ஒரு செலவு அந்த பணத்தை கரைச்சிரும். ஸோ நம்மளால் வட்டி கூட கட்ட முடியல. வட்டியே கட்ட முடியலங்கும்போது அசல் எங்கே கட்டி முடிக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு மனசுக்குள்ள ஒரு போராட்டம், கவலை எல்லாமே வந்துடுது. இன்னும் சொல்லப்போனால் நிம்மதியாக தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. யாரை பார்த்தாலும் பயமாக இருக்கும், எங்கடா நம்ம கடன் வாங்கினவங்க தான் வந்துட்டாங்களோ அப்படின்ட்டு. எந்த ஃபோன் அட்டன் பண்ணாலும் பயமாக இருக்கும், எங்கே தான் கடன் கொடுத்தவங்க தான் கால் பண்ணி கேட்குறாங்களோ அப்படின்ட்டு. இப்படி ஒரு பயமான பதட்டமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருப்போம். இது மாதிரி தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவங்க தங்களுடைய கடனை எளிதாக அடைப்பதற்கான ஒரு நேரம்னு சித்தர்கள் நமக்காக குறித்து கொடுத்துருக்குறாங்க. அந்த நேரத்தில் நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்கக்கிட்ட ஒரு சிறு தொகையை நம்ம திருப்பி கொடுக்கலாம். அதாவது இப்போ 1 லட்சம் வாங்கியிருக்கிறீங்கும்போது அந்த நான் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு 1000 ரூபாவை நீங்கள் கொடுக்கலாம். அதாவது நேர்லேயும் நீங்கள் கொடுக்கலாம், ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணலாம். இல்லைன்னா தனியாக ஒரு பர்ஸு எடுத்துகிட்டு அந்த பர்ஸில் யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்களுடைய பேர் எழுதிட்டு அந்த கடன் தொகையும் எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ பர்ஸு மேலே எழுத முடியாது, நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பரில் இது எழுதிக்கலாம், பேரையும் அந்த அமௌண்ட்டையும் எழுதிக்கலாம். கூடவே கடன் தீர வேண்டும்ட்டு பிரியாணி இலையில் சிவப்பு நிற பேனாவோ ப்ளூ கலர் பேனாவையோ பயன்படுத்தி எழுதிக்கணும். கூடவே ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தையும் கொஞ்சம் கொள்ளு பருப்பையும் போட்டுக்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பர்ஸில் போட்டுக்கணும். போட்டுட்டு இது கூட ஒரு 100 ரூபாயோ 10 ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தொகை நீங்கள் எடுத்து வச்சிடணும். பர்ஸ் இல்லாதவங்க கிஃப்ட் கவர், அதாவது மொய் கவர் இருக்குது இல்லையா, அதில் கூட நீங்கள் எடுத்து வச்சிடலாம். இப்படி எத்தனை பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அத்தனை தனித்தனி கவர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுங்கிறது நல்லது. இந்த கவரில் போட்ட பணத்தை எக்காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் உங்கள் செலவுக்கு எடுக்கக்கூடாது. நீங்கள் என்னைக்காச்சும் அவங்கள நேரில் பார்த்து கடனை கொடுப்பீங்க இல்லையா, இப்போ இந்த பர்ஸில் ஒரு 100 ரூபா வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அவங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் 900 ரூபா உங்கள் காசு எடுத்துக்கோங்க, அந்த 100 ரூபா இந்த பர்ஸ்லேருந்து எடுத்து கொடுங்க. இப்படி கொடுத்தீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக சீக்கிரமாகவே இந்த 1 லட்சம் கடனை அடைப்பதற்கான பணவரவு உங்களுக்கு ஏற்படும். ஏன்னா நம்ம இதில் பிரியாணி இலை பயன்படுத்தியிருக்கோம். மேலே ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தையும் போடுறது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும். கொள்ளு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு தானியம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இதுலேருந்து நம்ம எடுத்து அந்த காசை கொடுக்கறது நம்மளுடைய கடன் பிரச்சனையை நீக்கும். இந்த ஒரு மைத்திர முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு மாதம் வந்துட்டுருக்காது. ஒரு சில மாதங்களில் 2-3 தடவை கூட வரும், ஒரு சில மாதங்களில் வராமையே கூட இருக்கும். இந்த முறை நமக்கு பார்த்திங்கன்னா இந்த மார்ச்சில் 2 முறை வருது. இந்த 2 தேதியுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த தேதி உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த சமயத்தில் நான் சொன்ன இந்த பரிகாரத்தை பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பணம் அவங்க கிட்ட நேர்லேயே கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுங்கள். அப்படி முடியாதுன்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த மாதிரி கவரில் பணத்தை எடுத்து வைக்கிறது, பர்ஸில் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. சரி, இப்போ மார்ச் மாதத்திற்கான மைத்திர முகூர்த்த நேரம் எப்போ வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த முறை மார்ச் 9ஆம் தேதி இரவு 10:45 தொடங்கி 12:56 வரைக்கும் இருக்குது. அதாவது 10:45 தொடங்கி 12:56. இது ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு திங்கட்கிழமை நாளில் வருது. ஆனால் தேதி பார்த்திங்கன்னா 9ன்னு இருக்குது. இந்த 9ங்கிற எண்ணுக்கு அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவானுடைய ஆசி நமக்கு இருந்துச்சுனாவே சீக்கிரமாகவே கடன் அடைச்சி முடிச்சுட்டு நிம்மதியாக வாழலாம் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதனால் இந்த ஒரு 9ஆம் தேதி அப்படிங்கிறத நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க.
அடுத்து இன்னொரு தேதி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் மாதத்தின் 21ஆம் தேதி சனிக்கிழமை வருது. சனிக்கிழமைங்கிறதுமே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான நாள். இந்த நாளில் யாருக்கிட்டேயும் கடனை வாங்கக்கூடாது. ஆனால் கடனை திருப்பி அடைச்சோம் அப்படின்னா சீக்கிரமாகவே முழு கடனையும் அடைச்சி முடிச்சிடலாம். மேலும் கடன் வாங்கக்கூடிய நிலை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இந்த சனிக்கிழமை நாளில் எந்த டைமில் வருதுன்னு பார்த்திங்கன்னா காலையில் 7:36 காலை 9:23 வரைக்கும் இருக்குது. இன்னொரு முறை தேதிகளை ஞாபகப்படுத்திடுறேன். மார்ச் 9ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு நைட்டு வருது. 10:45 12:56 வரைக்கும் இருக்குது. இந்த டைமில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் பண்ணலாம். நேரில் போய் கொடுக்கறது கொஞ்சம் சிரமம். கவரில் எடுத்து வைக்கிறதுனா எடுத்து வச்சிடலாம். ஆனால் மார்ச் 21ஆம் தேதி பார்த்திங்கன்னா காலையில் 7:36 9:23 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம தாராளமாக நேர்லேயும் போய் கொடுக்கலாம், ஆன்லைன்லேயும் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்களா? நம்மளுடைய விருப்பம்தான். ஆனால் ரெண்டுமே அற்புதமான ஒரு நாள். ஒன்று பார்த்திங்கன்னா எண் சேர்க்கை சூப்பராக இருக்குது, இன்னொன்று கிழமையே சூப்பராக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் மைத்திர முகூர்த்த நேரம் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகலைனாலும் கூட இந்த ஒரு 2 நாளில் ஏதாவது ஒரு நாளில் நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய கடன் தீர்க்கும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க. வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.